எங்க அண்ணன் படம் நடிக்கும் போது என் உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. இப்போ பதவி ஏற்ற பிறகு அண்ணே நீங்க படம் நடிக்கும் போது மட்டும் என் உயிரே போனாலும் பரவாயில்ல விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படி சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பதவிக்கு வந்த பிறகு உயிரே போனாலும் பரவாயில்ல விவசாயியை விட்டுறாதீங்க. எங்க வீட்டை விட்டு வெளியில ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க படத்துல மட்டும் மக்கள் பிரச்சனைக்காக எவ்வளவு போராட்டம் பண்றீங்க, எவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்யறீங்க. ஆனா நிஜத்துல மட்டும் வீட்டுக்காக மாணவர்கள் போராடினாங்க. அவங்கள அக்யூஸ்ட் மாதிரி ஈர்த்துட்டு போயிட்டு கைது பண்ணி போலீஸ வச்சு அவங்க தடை பண்ணீங்க. இப்போ விவசாயிகள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக போராடலாம்னு பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி ஹவுஸ் அரெஸ்ட் பண்றீங்க. ஏன்னா நீங்க படத்துல மட்டும் போராட்டம் பண்றீங்க, ஆனா நிஜத்துல மட்டும் ஏன்னா தடுக்கிறீங்க. ஆனா நீங்க இப்பெல்லாம் செய்ய மாட்டீங்கண்ணா, நீங்க ரொம்ப நல்லவங்கண்ணா. இப்போ இதை நீங்களா செய்யறீங்களா, யாராவது உங்களை செய்ய வைக்கிறாங்களா? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குண்ணா. உங்களை யாரும் செய்ய வைக்கிறாங்க, யாருன்னு உங்களை எப்படி கட்டாயப்படுத்துறாங்க? சொல்லுங்கண்ணா, இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கண்ணா. அண்ணா எனக்கு புரியலண்ணா. எனக்கு தெரிஞ்சு நீங்க எதை பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பயப்படாதீங்கண்ணா, உங்க பின்னாடி நாங்க இருக்கிறோம். நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நல்லா வருது வேணான்னு பாக்குறேன்.